श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। சீர்வச்சனபூடனத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமா வாய்க்கொண்ட செப்பிலுமா ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்றதையோ உந்தமக்கெவ்வின்பம் உளதா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மணவாள மாமனிகள் அருளி செய்த உபதேச திருமாலை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உபதேச திருமாலை என்கிற கிரந்தம் பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளையெல்லாம் நமக்கு தெரிவிப்பதற்காகவே ஏற்பட்ட கிரந்தம். இந்த கிரந்தத்திலே அன்னபுகழ் முடும்பை என்கிற பாசுரம் தொடங்கி 7 பாசுரங்களில் முதலில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு தலையான கிரந்தமான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையெல்லாம் தெரிவிக்கிறார். அதிலே 7வது பாசுரம், அதாவது அந்த பிரகரணத்திலே 7வது பாசுரம், உபதேச ரத்ன மாலையிலே 59வது பாசுரத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் வியந்து எப்பேற்பட்ட அர்த்த விசேஷங்கள் உள்ள இந்த கிரந்தம், இந்த கிரந்தத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே என்ன மிகவும் வியந்து இந்த பாசுரத்திலே கூறுகிறார். சீர் வசனபூடனத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனக்கு நாடு இனிதாக நின்றதையோ உந்தமக்கெவ்வின்பமுடதாம். சீர் வசனபூடனத்தின் செம்பொருளை, ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ்பொருள்களை சிந்தை தன்னால் தேரிலுமாம் வாய்க்கொண்டு செப்பிலுமாம், அதில் இருக்கக்கூடிய திவ்ய அர்த்தங்களை எல்லாம் அர்த்த விசேஷங்களை எல்லாம் நான் மனதாலே நினைத்தாலும் சரி வாயாலே சொன்னாலும் சரி, எப்படி நான் அதை அனுபவித்தாலும் எப்படி இருக்கிறது என்னால் ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்றதையோ உந்தமக்கெவ்வின்பம் உலகம். எனக்கே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுசந்திக்கும் பொழுதோ அல்லது வாய் வழியாக சொல்லும் பொழுதோ அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதே, உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று லோகத்திலே இருப்பவர்களை பார்த்து அவர் கேட்கிறார். இதில் இந்த பாசுரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பாசுரம் நைச்சியானுசந்தானமாக அவதரித்திருக்கின்ற பாசுரம் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நைச்சியானுசந்தானம் என்னால் என்ன அர்த்தம்? நீச்சஸ்ய பாவகா நைச்சியம் என்று வடமொழியிலே கூறுவார்கள். நைச்சியம் என்னால் என்ன அர்த்தம்? நமக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் கணிசிக்காமல் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த குணமும் இல்லை, எனக்கு எந்த குணமும் இல்லை என்று நைச்சியத்தோடு வினயத்தோடு நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தான் நைச்சியம் என்று பேர். ஆழ்வார்கள் எல்லோரும் அப்படித்தான் இருந்தார்கள். நம்மாழ்வார் தம்மை பற்றி என்ன சொல்லிக் கொண்டார்? நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்று, நான் ரொம்ப நீச்சனாக இருக்கிறேன், நிறை ஒன்றுமில்லேனாக இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்துக் கொண்டார். அப்படியே பல ஆழ்வார்களும் பாவமே செய்து பாவியானேன், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதலார் கயற்கனென்னும் வலையுள்பட்டு அழுந்துவேனை என்றெல்லாம் ஆழ்வார்கள் எல்லோரும் தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டார். இந்த குணங்கள் எல்லாம் உண்மையாகவே ஆழ்வாருக்கு இருந்ததா என்னால் இருந்ததா இல்லையா என்று நாம் ஆராயவே வேண்டாம். ஆனால் இவையெல்லாம் நைச்சானுசந்தானமாக வந்த வார்த்தைகள். ஆளவந்தார் தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுது அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு என்று தம்மை பற்றி தாழ்வாக தாமே சொல்லிக் கொண்டார். எம்பெருமானாரும்
கத்தியத்திரயத்தை அருளி செய்யும் பொழுது என்ன தெரிவித்தார்? தாயாரிடத்தில் என்ன பிரார்த்தித்தார்? எம்பெருமானிடத்திலேயும் தாயாரிடத்திலேயும் அசக்கியாபச்சார, பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, நானாவித அனந்த அபச்சாரான் என்ன நிறைய அபச்சாரங்களை பண்ணியிருக்கிறேன் என்று தெரிவித்தார். அப்படியெல்லாம் எம்பெருமானார் அபச்சாரங்களை பண்ணியிருக்காரா என்னால் அவர் அபச்சாரங்களை எல்லாம் பண்ணவில்லை. ஆனால் நைச்சானுசந்தானமாக அந்த வார்த்தைகளை எல்லாம் தெரிவித்தார் என்று நாம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்திலிருந்து பார்க்கிறோம் அல்லவா? அதே போல மணவாள மாமுனிகளும் இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எனக்கே இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கும் பொழுது அவ்வளவு போக்கியமாக இருக்கிறதே, ஆரியர்கள் நாடும் எந்தனக்கு இனிதாக நின்றது, ஐயோ உந்தமக்கு எவ்வின்பம் உள்ளதா. அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஞானம் இல்லாத எனக்கே என்ன அவர் தெரிவித்துக் கொள்கிறார். நாம் அந்த வார்த்தையை நம்முடைய வாயாலே சொல்லக்கூடாது. இது நைச்சியமாக அந்த வார்த்தையை அவர் கூறிக்கொள்கிறார் மணவாள மாமுனிகள். எனக்கே இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுபவிக்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கிறதே, நல்ல ஞானமுடைய உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நாடு இனிதாக நின்றது, ஐயோ உந்தமக்கு எவ்வின்பம் உள்ளதான், உங்களுக்கெல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நான் நன்றாக தெரிந்து கொண்டேன், எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது என்ன இந்த பாசுரத்திலே ஒரு நைச்சானுசந்தானமாக ஸ்ரீவச்சன பூஷணத்தை அதிகரித்தால் நம்முடைய ஆத்மா லட்சணம் என்ன, நமக்கு வரக்கூடிய முக்கியமான குணம் என்னன்னு கேட்டால் அதுதான் நைச்சானுசந்தானம். அந்த நைச்சானுசந்தானம் தோத்த இந்த பாசுரத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். தம்மை பற்றி நைச்சியமாக ஒரு 2 வார்த்தைகள் தெரிவித்திருக்கிறார் என்னால், முதலிலே நாம் அனுபவித்தோமே ஓரொருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே. இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தின்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப குறைவான பேர்கள் என்று சொன்னோமே, அப்படிப்பட்ட அதிகாரிகள் யார் என்னால் மணவாள மாமுனிகளை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் உறுதியாக திண்ணமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த பாசுரத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்தை, அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் கூறி அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை பற்றின பெருமைகளையும் கூறி ஒரு 7 பாசுரங்கள் அன்னபுகழ் முடும்பை என்று பாசுரம் தொடங்கி இதுவரை ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவித்தார். மேலே ஒரு 11 பாசுரங்களிலே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்த விசேஷங்களை பற்றி நமக்கு தெரிவிக்கப் போகிறார். அவைகளையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.